அதே டேபிள் அதே 4 டிவைட் பண்ணிக்க. உங்களுக்கு வேணும் அடிஷனல் பாயிண்ட் வேணும் அடிஷனல் பாயிண்ட் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இது எக்ஸுங்கிற பாயிண்ட், இது ஒய்ங்கிற பாயிண்ட். இப்போ எக்ஸுங்கிறது என்னது? 0 to 2 பை சொல்லிக்கிறாங்க, அது 0. அப்போ ஒய்ங்கிறது யாரு? காஸ் எக்ஸ். ஒய்ங்கிறது யாரு? காஸ் எக்ஸ். அப்போ காஸ் 0 என்னது? sin x போட்ட மாதிரியே cos x போடணுமா? அதே மாதிரி அதே டயக்ராம் மாதிரி தான் வரும். இப்போ என்ன பண்ணுவோம்? எலாபரேட்டாக வேணும்னா 5/6 போட்டுக்குங்க. அடுத்தது 5/4 போட்டுக்குங்க. அடுத்தது 5/3 போட்டுக்குங்க. 5/2. ஃபர்ஸ்ட் குவார்டர் மட்டும் ஃபுல்லாக போட்டு மீதியில் வந்து டேரெக்டாக போட்டுருங்க. 5 3/2 2 அப்போ என்ன ஆகுது? 5/6 5/6னா √3/2வா? அப்போ 0.855 சம்திங் வரும். அடுத்தது இது வந்து 1/னா அது சேம் ஐடியா. 0.67 என்னமோ சம்திங் வரும். 0.67 என்ன பார்த்துக்குங்க. அடுத்து 1/2 1/2னா 0.5 வரும். 5/2னா என்ன கிடைக்கும்? 0 வரும். அடுத்து என்னது? பையோட வேல்யூ -1, இது 0, இது +1. இது பிட்வீன் வேல்யூ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி போட்டுங்க. இந்த வேல்யூ திரும்பி அகைன் ஆட் பண்ணி போட்டீங்கன்னா இங்கே பிட்வீன் வேல்யூ வந்துடும். சரிங்களா? உங்களுக்கு பிட்வீன் வேல்யூ வேணும் இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எகைன் பிட்வீன் வேல்யூ வேணும் இந்த டைம் வந்து அது இதுதான் நம்ம பேசிக். இது திரும்ப திரும்ப நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? பிட்வீன் வேல்யூ வேணும். சரியாப்பா? ஓகே. சரி, இப்போ டயக்ராம் மூவ் பண்ணிடலாமா? அப்போ டயக்ராம் மூவ் பண்ணால் என்ன வருது? நான் ஒன்றை மட்டும் வச்சு போடுறோம், பார்த்துக்குங்க. இங்கே 0, இங்கே என்னது? 5/2 5 3/2 2 சொல்கிறேங்க. இப்போ பாயிண்ட் என்ன வேணுங்க? இங்கே 1, இங்கே வந்து -1. நான் என்ன எடுக்கும்? 0னா cos 0 1 இங்கே ஷார்ட் ஆகும், இங்கே ஷார்ட் ஆகும். அடுத்தப்போ வந்து 5/6னா 0.8 மேபி இங்கே அப்படியே டவுன் ஆகும். அப்படியே டவுன். அது ஓகே சார். ஓகே தானே? சரி, ஓகே. அதெல்லாம் ஓகே. இப்போ 5/2ல அடுத்து 0 ஆகும். 5/2 0 ஆகும். அடுத்தது பையில் வந்து -1 ஆகும். 3/2ல என்ன ஆகும்? 0 ஆகும். 2π என்ன ஆகும்? 1 ஆகும். 2π என்ன ஆகும்? 1 ஆகும். சரிங்களா? அப்போ டயக்ராம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்க. இங்கிருந்து அப்படியே டவுனுக்கு வாங்க, அங்கிருந்து அப்படியே மூவ் பண்ணுங்க. அப்போ 3/2ல என்ன ஆகும்? அப்படியே வந்து கட் ஆகும். 2πல வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன? 1 இருக்குது. அப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் 1 இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லிக்கிறாங்க? 0 to 2π இருக்கிறதுனால நம்ம 2πக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறோம். 0 to 2π இருக்கிறது இது ஒரு ரீஜியன், இது ஒரு ரீஜியன். அப்போ என்ன ரீஜன் நம்மளுக்கு இந்த வருது கேரக்டராக பார்த்துங்க. 3 ரீஜியன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரீஜியன் ஒன்று. சரிங்களா? அடுத்த ரீஜியன் யாரு? இந்த ரீஜியன். அடுத்த ரீஜியன் யாரு? இந்த ரீஜியன். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்னன்னா A1 A2 A3 வச்சுங்களா? இது வந்து A1, இது வந்து A3, இது வந்து A2. இப்போ A1 A3 சிமெட்ரிக் டயக்ராமா? பாருங்க, இதனோட லென்த் 0 to 5/2, இதோட லென்த் வந்து ஒரு 5/2 இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டுங்களா? நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் A1ம் A3யும் சிமெட்ரிக் டயக்ராமான்னு கேட்குறேன். இதுலேருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும். இது கேட்குறது புரியுதாமா? புரியுது. இப்போ சிமெட்ரிக் தான். சிமெட்ரிக் தான். அப்போ நம்ம A1 அது ஒன்று தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? A1 தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். A2ங்கிறது ஃபுல்லாக இருக்குது, அதனால் A2 தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 3ஐயும் ஆட் பண்ண போகிறோம். A1 = A3 தானே? அப்போ A1 + A2 + A3 3ஐயும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு A1 கண்டுபிடிக்கலாம். A1 ஏரியா என்னது? இன்டெக்ரல் 0 to என்ன லிமிட்? 5/2 இருக்குது. அப்போ 5/2 போட்டுக்கலாம். y × dx. ஒய்யோட வேல்யூ என்னங்க? cos x × dx. சரியாம்மா? அப்போ cos x ஃபார்முலா என்னது? sin x. sin x 0 to 5/2. அப்போ sin 5/2 1, sin 0 0. அப்போ அதை நம்ம விட்டுடலாம். சரிங்களா? ஓகே.
சரி, அப்ப இந்த ஏரியா முடிஞ்சிருச்சுங்களா? அப்ப இந்த ஏரியா முடிச்சுனா A3யோட ஏரியாவும் சிமெட்ரிக்னால என்ன ஆச்சு? சிமிலர்லி இன்டூ 2 பண்ணிக்கலாம். A3 ஈக்குவல் டு 1 பிகாஸ் A1 இதனால சிமெட்ரிக் டயக்ராம். ஓகே. இப்போ A2 மட்டும் அடிஷனலாக கண்டுபிடிச்சா போதும். A2ஓட லிமிட் என்ன இருக்குது? இன்டெக்ரல் 5/2 to 3/2. சார் ஆ இப்போ நான் என்ன கேட்குறேன், ஆ சொல்லுப்பா. ஒரு நிமிஷம். A1ஐயும் A3ஐயும் ஆட் பண்ணா A2 கிடைக்காதா? கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்காதா? ஓகே. கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். நான் அது எதுவுமே சொல்லி அப்புறம் ஏன் நம்ம இவ்வளோ பண்ணணும்? பண்ணவே தேவையில்லை. சப்போஸ் இது அப்போ A2 டூ 2A. மார்க்ல கேட்டாலும் நீ டக்குனு முடிச்சிரு. நீ என்ன பண்றீங்கன்னா A1 ஈக்குவல் டு A3 சிமெட்ரிக் டயக்ராம். சரிங்களா? இது A2 எழுதி ஈக்குவல் டு A3. அப்போ 2 ஆயிருமா? A2 ஈக்குவல் டு A1 பிளஸ் A2. இது என்ன ரீசன் எழுதுவீங்க? கிடைக்கும் தான். A1 plus A3. அதான் என்ன என்ன ரீசன்? A1 பிளஸ் A3 ஓகே. என்ன ரீசன் சொல்லி எழுதுவீங்க? ஏன்னா வந்துட்டு இட்ஸ் a part of the same இந்த இந்த நிமிஷம் part of the same parable. அல்ல அப்படி சொல்ல முடியாது. சிமெட்ரிக் பாரபோலாஸா? பேரப்பெல்லாம் சொல்லிடலாம். ஏன்னா ஆப் ஆஃப் த இதுதான். ஸோ அது எப்படி சொல்லுவீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கல. அதனால தான் தனியாக போடலாம்னு பார்த்தோம். இது போட்டுடலாம். இது வந்து ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டால் உங்களுக்கு இது கிடைக்கும் சொல்லிடலாம். இதில் அதர்வைஸ் A2 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் A1. ஏன்னா இது மிட் டயக்ராம் வந்து உங்களுக்கு வந்து சேம். இதோட மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மிட் பாயிண்ட் வந்து இதுவும் சிமெட்ரிக்னால இந்த சிமெட்ரிக் பார்ட் வந்து இந்த சிமெட்ரிக் பார்ட்டுக்கு ஈக்குவல். அதனால வந்து நம்ம ரீசன் சொல்லிடலாம். சரிங்களா? அப்படி கூட ரீசன் கிடையாது. மிட் பாயிண்டோட வந்து A1க்கும் A3க்கு ஈக்குவல். அதனால இது சிமெட்ரிக் பார்ட் தான். அதனால நீ டேரக்டா என்னதுன்னா A ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் A1 கூட எழுதிடலாம். கரெக்டுங்களா? A1 கண்டுபிடிச்சு அது 4ஆல மல்டிப்ளை பண்ணாலும் கரெக்டாக தான். ஓகே. இது 1 மார்க்ல கேட்கறானா, 2 மார்க்ல கேட்கறானா, 3 மார்க்ல கேட்கறானா, இல்லை 5 மார்க்ல கேட்கறானா, அதை பொறுத்து நம்ம ஆன்சர் பண்றது மாறும். சரிங்களா? அதனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிடுங்க. சொன்னது கரெக்ட் தான், தப்பு இல்லை. சரி, அப்போ இதனோட வேல்யூஸ் என்னாச்சு? டேரக்டா சொல்லிட்டு 2 டைம்ஸ் ஆஃப் A1 போட்டுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 2. சரி, அப்போ ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தோம். அப்போ ஏரியா ஈக்குவல் டு என்னது? ஏரியா ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் A1 that is equal to 4 into 1 that is equal to 4 square. அவ்வளோதான் கணக்கு முடிஞ்சது. இதை வந்து cos x ஓட டயக்ராமோட ஆன்சர். என்ன டவுட் இருக்குதுன்னு? இல்லை சார்.